ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம முதல்ல சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா, அதோட உப்பு, தயிர் எல்லாம் சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. அது ஊறட்டும். அதுக்கடுத்து நான் வந்து குக்கர்லேயே தம் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரில் என்ன செஞ்சுருக்கேன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து நான் நெய் நான் காய்ச்சி வீட்டிலே வச்சுருக்கேன். நார்மல் பட்டர் வாங்கி நான் காய்ச்சி வீட்டில் வச்சுருக்கேன். அந்த நெய் தான் நான் இப்போ ஊற்றுறேன். நெய் ஊற்றியாச்சு. நெய்யும் காயட்டும் கொஞ்சம். அப்போ தான் நம்ம போட்டோன்னே எல்லாம் பொரியும். அதுக்கடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த இலை எல்லாம் போட்டாச்சு. ஏலக்காய் 2 கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் கிடக்கட்டும். பிரியாணி இலை தான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வெங்காயத்தை நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை எண்ணெய் காஞ்சிருச்சா அதோட இதை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பொன்னிறமாக வரணும். நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சா மறுபடியும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குன்றது நம்ம வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கடுத்து தக்காளி, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டு நல்லா லைட்டாக அந்த தக்காளி வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்க வேண்டிடும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்கள். இந்த அளவுக்கு மசிஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன், பெரிய தக்காளியாக. அதோட கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். நான் பச்சை மிளகாய் இருந்தால் போகலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் மிளகாத்தூளே யூஸ் பண்ணிட்டேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசி இருந்தால் தான் நமக்கு நல்லா பிடிக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சோண்டு கரம் மசாலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பவுட்ரு, அதாவது ஏலக்காய், அந்த பட்டை, கிராம்பெல்லாம் அரைச்சி அந்த பவுட்ரு வச்சுருப்பாங்க, கரம் மசாலா பவுடர், அது கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ போட்டு எல்லாத்தையும் வதக்க வேண்டியதுதான். பாருங்கள், வதங்கினோன்னே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இப்போ நம்ம சிக்கன் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை குட்டி அதையும் போட்டு கிளறணும். அப்போ தான் அந்த சிக்கன்லாம் மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் போய் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சிக்கன் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறதுனால அது இன்னும் டேஸ்ட் இருக்கும். அதோட எண்ணெயில் போடும்போது இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காண்டி இப்போ சிக்கன் அதில் போட்டு பெரட்டி எடுத்து கொஞ்சம் வதக்க வேண்டியது தான். பாருங்கள், வதக்கியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? அதுக்கடுத்து கொத்தமல்லி, மின்ட்டு, புதினாவே நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கழுவி நறுக்கி வச்சுருந்து அதில் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ நான் 2 டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருந்தேன். அதே டம்ளர்கிட்ட 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற விதத்தில் 2 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு நான் அரிசியை முன்னாடியே கழுவி ஊற வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு டம்ளருக்கு அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் போட்டு அரிசி போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த தண்ணி ஃபுல்லாக உஞ்சிடுச்சு. உஞ்சிய பின்னாடி நான் என்ன செய்யட்டேன், தண்ணியை இப்போ சுத்தமாக இல்லை, ஓரளவுக்கு அரிசி வந்துடுச்சு. இப்போ நான் தம் போட போகிறேன். ஓப்பன்லேயே ஃபுல்லாக நான் வேக விட்டேன். இப்போ என்ன செஞ்சுட்டேன்னா நான் குக்கர், இப்போ அவ்வளோதான், இந்த தண்ணி அளவு தான் இருக்குது. நான் என்ன செஞ்சிட்டேன்னா குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிட்டேன். ஒரு கிண்டி விட்டுட்டு, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது பதம்.
மூடி குக்கர் போட்டு குக்கர் விசில் வச்சு நான் மூடிட்டு கீழே என்ன பண்ணுறேன்னா, அந்த மூடிட்டு நான் கீழே வந்து ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சிடுறேன். வச்சு மேலே குக்கரை தூக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீழே இருக்கிற ஆவியோட இதுக்கு சாதம் கீழே குக்கரில் பிடிக்காமல் ரொம்ப அழகாக வரும். இப்படி வச்சு 8 நிமிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்ற வேண்டியதான். இந்த தோசைக்கல்லை ஏறி நம்ம குக்கருக்கு சாதம் கீழே அடியில் பிடிக்காமல் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், ஒரு துளி கூட பிடிக்கல, நீட்டாக வந்துடுச்சு. 7 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடணும். அந்த விசிலை எடுக்காமல் அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சாதம் பொழு பொழுன்னு வரும்.